பாராளுமன்றத்தை விட்டு 146 எதிர்க்கட்சி எம்பிக்களை சஸ்பெண்ட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிட்டு போலீஸ்காரங்களுக்கு இவ்வளவு மோசமான அதிகாரங்களை கொடுக்கக்கூடிய இந்த சட்டத்தை சட்டப்படி ஒருத்தரை கைது பண்றதுக்கு எந்த முகாந்தரமே இல்லாம இருந்தாலும் போலீஸ்காரங்க நினைச்சிட்டாங்க அப்படின்னா ஒருத்தரை கைது பண்ணி டீடைன் பண்ண முடியும். அதை எதிர்த்து மறுத்து புறக்கணிக்கிறதுக்கு எந்த அதிகாரமே கிடையாது அப்படின்னு புதிய சட்டத்துல கொண்டு வந்திருக்காங்க. இந்தியாவோட அரசு டேட்டா எடுத்து பாருங்க. ஒவ்வொரு வருஷமும் இந்தியால போலீஸ்காரங்க விசாரணைங்கிற பேர்ல அடிச்சு துன்புறுத்தி இருக்காங்க, கொலையும் பண்ணியிருக்காங்க. அப்ப இது மாதிரியான சூழ்நிலையில ஏற்கனவே இருந்த சட்டத்துல என்ன சொல்லுச்சு அப்படின்னா ஒருத்தரை பிடிச்சு விசாரிக்கணும்னா 15 நாள் டைம் கொடுத்தாங்க. ஆனா இப்ப இந்த புதிய சட்டத்துல இதை 90 நாள் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. எந்த காரணத்துக்கு கொண்டு ஒருத்தரை கைது பண்ணும் போதோ இல்ல ஒருத்தர் குற்றவாளின்னு முடிவாகும் போதோ போலீஸ் ஸ்டேஷன்லயோ கோர்ட்டுக்கு கூட்டு வரும்போதோ பொது இடத்துக்கு கூட்டு வரும்போதோ விலங்கு போடக்கூடாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொன்னதுக்கு பிறகும் இந்த புதிய சட்டத்துல போலீஸ்காரங்க நினைச்சாங்கன்னா யாருக்கு வேணாலும் கை விலங்கு போட முடியும் அப்படின்னு மாத்திருக்காங்க. ஒருத்தருடைய கை ரேகையா இருக்கட்டும், கால் ரேகையா இருக்கட்டும், இல்ல கண்ணோட ரெட்டினா இருக்கு இல்லையா, அதனுடைய இம்ப்ரெஷன்ஸா இருக்கட்டும், இல்ல டிஎன்ஏவா இருக்கட்டும், எதை வேணாலும் போலீஸ் எடுக்கலாம். கடந்த ஒரு வாரமா இந்திய பாராளுமன்றத்தில் என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தா நமக்கே அதிர்ச்சியா இருக்கு. எதிர்க்கட்சியை சார்ந்த 146 எம்பிக்களை சஸ்பெண்ட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிட்டு இந்த மோடி அரசாங்கம் புதிய சட்டத்தை நிறைவேற்றிருக்காங்க. இவங்கெல்லாம் பாராளுமன்றத்திலிருந்து அந்த சட்டத்தை நிறைவேற்ற விட மாட்டாங்க, எதிர்ப்பு தெரிவிப்பாங்க, இது இந்தியா முழுக்க பரபரப்பா பேசப்படும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த எம்பி எல்லாத்தையும் வெளியே துரத்திட்டு அவங்க எல்லாத்தையும் சஸ்பெண்ட் பண்ணிட்டு இந்திய ஜனநாயகத்தையே கேள்விக்குட்படுத்துற மாதிரி இவ்வளவு இறுக்கமான நெருக்கடியான சட்டங்களை மோடி அரசாங்கம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றிருக்காங்க. இந்த மோடி அரசாங்கம் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த 3 சட்ட மாற்றம் இருக்கு பார்த்தீங்களா, அதாவது இந்தியாவினுடைய தண்டனை சட்டமா இருக்கட்டும் இல்ல இந்தியாவினுடைய குற்றவியல் சட்டங்களா இருக்கட்டும், இவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய மாற்றங்கள் குறித்து அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு நிறைய விஷயங்கள் பேசப்பட வேண்டியது இருக்கு. அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இன்னைக்கு நம்ம பேசுறது எதை பத்தி அப்படின்னா, இந்த தண்டனை சட்டங்களையா இருக்கட்டும் இல்ல குற்றவியல் நடைமுறை சட்டங்களா இருக்கட்டும், இதையே மாற்றுறதனூடாக இந்தியாவில் இருக்கக்கூடிய போலீஸ்காரங்களுக்கு கட்டற்ற அதிகாரங்கள் உறுதி செய்யப்பட்டிருக்கு. அதுல முதல் விஷயம் எதை நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த சட்டத்துல கிளாஸ் 172ல போலீஸ்காரங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அதிகபட்சமான அதிகாரம் என்ன அப்படின்னா, ஒரு போலீஸ்காரங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படின்னா அதை கண்டிப்பா ஒரு சிட்டிசன் கேட்கணும் அப்படிங்கிறாங்க. அது இன்னும் டீட்டெயிலா சொல்லணும்னா, all persons shall be bound to conform to the lawful direction of police officer given in fulfillment of any of his duty. அதாவது ஒரு போலீஸ்காரர் ஒரு டியூட்டி சம்பந்தமா என்ன சொன்னாலும் அதை ஒரு சாதாரண குடிமக்கள் கட்டாயம் கேட்டாகணும், அதுல இருந்து விலக முடியாது அப்படிங்கிறத இன்சிஸ்ட் பண்றாங்க. அப்படி போலீஸ் சொல்ற விஷயங்களை கேட்காம மறுக்கக்கூடியவங்க, எதிர்க்கக்கூடியவங்க, புறக்கணிக்கக்கூடியவங்களை போலீஸ்காரங்க கைது பண்ணி கொண்டு தடுப்புல வைக்கலாம், அதுக்கு அவங்களுக்கு முழு அதிகாரம் இருக்குன்னு இந்த சட்டத்துல சொல்லியிருக்காங்க. இதுல இன்னும் அடிஷனலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒருத்தரை கைது பண்ணணும் அப்படின்னு எந்த விதமான சட்டப்பூர்வமான முகாந்தரம் இல்லாத போதும் அவரை கைது பண்ணி டீடைன் பண்ணி வைக்கலாம்னு இந்த அதிகாரம் சொல்லுது. இப்போ இதை பார்க்கும்போது நமக்கு என்ன அதிர்ச்சியா இருக்கு அப்படின்னா, இந்தியாவில் ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா போலீஸ்காரங்க இது மாதிரியான அதிகாரத்தை செயல்படுத்திட்டு இருக்காங்க. போலீஸ் சொல்றதை மறுத்தாலே இங்க பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. ஒரு காவல்துறை அப்படிங்கிறது சாமானிய சிட்டிசன்ல இருந்து எப்பவுமே ஒரு வேறுபட்ட இடத்துல இருக்கு. இந்த சூழ்நிலையில இது மாதிரியான புதிய அதிகாரங்களை அங்கீகரிக்கிறது மிகப்பெரிய ஆபத்தான ஒரு விஷயம். இதுல இயல்பா நமக்கு வரக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, சட்டப்படி ஒருத்தரை கைது பண்ண தேவையே இல்லை அப்படிங்கும் போது ஏன் அவர் போலீஸ்காரர் சொல்றதை கேட்கணும்? முதல்ல ஒரு போலீஸ்காரர் சொல்ற எல்லா விஷயம் எப்படி ஒரு குடிமக்களுக்கு உகந்ததா இருக்கும்? ஏன் ஒரு சாதாரண குடிமக்கள் போலீஸ் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை மறுக்கிறது கூட எந்த அதிகாரம் இல்லை அப்படின்னு இந்த சட்டம் சொல்லுது. இன்னும் கூடுதலா அந்த சட்டத்துல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒருத்தரை போலீஸ்காரங்க கைது பண்ணி போய் டீடைன் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னா அவங்க இது மாதிரி டீடைன் பண்ணி எவ்வளவு நாளைக்கு வச்சிருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த சட்டத்துல ஒரு ப்ரொவிஷன் கொடுத்தாங்க. அதுல அவங்க என்ன சொன்னாங்கன்னா, the occasion is past அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வச்சு சொல்லியிருந்தாங்க. அதாவது இந்த பிரச்சனைக்காக இவரை கைது பண்றோம், இந்த பிரச்சனை சரியாகிற வரைக்கும் இவரை நாங்க டீடைன் பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்ற விஷயம் இருக்கு பாத்தீங்களா, இது ரொம்ப 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 ஆபத்தானது. யாரை எவ்வளவு காலம் எந்த டைம் பவுண்டுமே இல்லாம ஒருத்தரை தடுத்து வைக்க முடியும். இந்த சட்டத்தை முதல்ல கொண்டு வரும்போது இது மாதிரியான வார்த்தை இந்த சட்டத்துல இருந்துச்சு. அதுக்கு பிறகு பாராளுமன்றத்தினுடைய ஸ்டாண்டிங் கமிட்டியில டிஸ்கஸ் பண்ணதுக்கு பிறகு பாராளுமன்றத்தினுடைய ஸ்டாண்டிங் கமிட்டி ரெக்கமெண்டேஷன் என்ன சொன்னாங்க அப்படின்னா,
ஒருத்தரை தடுத்து வச்சா 24 மணி நேரத்துக்குள்ள அவரை விடுதலை பண்ணணும். எந்த டைம் பவுண்டுமே இல்லாம யாரையுமே தடுத்து வைக்கிறதுக்கு எந்த உரிமையுமே கிடையாது. போலீஸ்காரங்களுக்கு இது மாதிரி அதிகாரத்தை கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி பாராளுமன்றத்தினுடைய ஸ்டாண்டிங் கமிட்டி ரெக்கமெண்டேஷன் கொடுத்ததுக்கு பிறகுதான் இதுல ஒரு சின்ன மாற்றத்தை பண்ணி 24 மணி நேரம் வரைக்கும் தான் அவங்களை வந்து தடுப்பு காவலில் வைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ஏற்கனவே மேல சொன்ன கிளாஸ் 172 இருக்கக்கூடிய அந்த கட்டற்ற அதிகாரம் இருக்கு பாத்தீங்களா, ஒருத்தரை வந்து கைது பண்ணி டீடைன் பண்ணி வைக்கிறதுக்கு அந்த அதிகாரம் அப்படியே இருக்கு. இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த கிளாஸ் 172 குறித்து சில முக்கியமான வழக்கறிஞர்களும் ஜட்ஜும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எந்த விதமான முன்னறிவிப்புமே இல்லாம போலீஸ்க்கு இது மாதிரியான கட்டற்ற அதிகாரம் கொடுக்கிறது ஏற்கனவே இருக்கக்கூடிய UAPA அப்படிங்கிற சட்டத்தில் இருக்கக்கூடிய 43A ஒரு பிரிவு இருக்கு, அந்த பிரிவுக்கு இணையானது அப்படிங்கிறாங்க. அதாவது இந்தியாவில் UAPA அப்படிங்கிறது ஒரு சிறப்பு சட்டம், அந்த சட்டமே இங்க பயங்கரமா மிஸ்யூஸ் பண்ணப்பட்டு இருக்கு அப்படிங்கிறதா இங்க ஒரு பெரிய பிரச்சனையா ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில நார்மலா இருக்கக்கூடிய IPC இருக்கு பாத்தீங்களா, அதை சேஞ்ச் பண்ணும்போது அதுலயே இதுக்கு இணையான அதிகாரங்கள் கொடுக்கப்படக்கூடிய சட்டங்களை சொருவது எந்த அளவுக்கு நியாயமானது, இது எந்த அளவுக்கு வந்து சாதாரண குடிமக்களுக்கு பாதுகாப்பானது அப்படின்னு பல வழக்கறிஞர்கள் கேள்வி எழுப்பியிருக்காங்க, பல சமூக பொறுப்பாளர்கள் கேள்வி எழுப்பியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்த சட்ட திருத்தத்துல அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த போலீஸ் காவல்ல வச்சு விசாரிப்பாங்க இல்லையா, அந்த விசாரிக்கிறதுக்கான டைம் பீரியட் வந்து ஏற்கனவே 15 நாள் இருந்துச்சு. அதாவது இந்த முதல் 15 நாள் இப்ப பாத்தீங்க அப்படின்னா 90 நாட்களுக்குள்ள விசாரணை நடத்திக்கலாம் அப்படின்னு இந்த 15ல இருந்து இந்த நாட்களுடைய டியூரேஷன் எக்ஸ்டெண்ட் பண்ணி 90 கொடுத்திருக்காங்க. இதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. ஏன் ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு அப்படின்னா, அப்பப்போ நியூஸ் பேப்பர் எடுத்து படிச்சு பார்க்கும் போதெல்லாம் போலீஸ்காரங்க வந்து காவல்ல வச்சு விசாரணை கைதியை அடிச்சு கொன்னுட்டாங்க, டார்ச்சர் பண்ணாங்க இப்படின்னு பல செய்திகள் பேப்பர்ல வந்துகிட்டே இருந்துச்சு. இதுல ரொம்ப குறிப்பா நம்ம எல்லாத்துக்குமே ஞாபகம் இருக்கக்கூடிய முக்கியமான சம்பவம் எது அப்படின்னா, சாத்தான்குளத்துல வச்சு அப்பா மகன் 2 பேர்த்தையுமே போலீஸ் வந்து அவங்களுடைய தடுப்பு காவல்ல அடிச்சே கொலை பண்ணாங்க. இந்த சம்பவம் இந்தியா முழுக்க பரபரப்பா பேசப்பட்டுச்சு. தமிழ்நாட்டில் பெரும் போராட்டம் எல்லாம் நடந்துச்சு இதுக்காக. இது மாதிரி பாத்தீங்கன்னா இந்தியாவில் தொடர்ச்சியா பல மாநிலங்கள்ல கஸ்டடியல் டெத்னு சொல்லக்கூடிய தடுப்பு காவல்ல போலீஸால அடிச்சு கொலை பண்ற எண்ணிக்கை வந்து அதிகமாயிட்டே இருக்கு. நீங்க இந்தியாவினுடைய அரசு டேட்டா எடுத்து பாருங்க. கடந்த பிப்ரவரி மாசம் 2023 இந்தியாவினுடைய ஒன்றிய அமைச்சகம் என்ன டேட்டா சொல்லுது அப்படின்னா, 2019-20 இருந்து 2021-22 இதுல பாத்தீங்க அப்படின்னா 60லிருந்து 75% வந்து இந்த கஸ்டடியல் டெத் அதிகமா இருக்கு அப்படிங்கிறாங்க. அதாவது போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள தடுப்பு காவல்ல வச்சு விசாரணைங்கிற பேர்ல போலீஸ் அடிச்சு கொள்றதனுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்குன்னு மத்திய அரசாங்கமே டேட்டாவை சொல்லுது. ஆனா அதே மத்திய அரசாங்கம் இப்ப ஒரு புது சட்டத்தை கொண்டு வந்து ஒரு கைதியை விசாரிக்கிறதுக்கான டைம் பவுண்ட 15லிருந்து 90 நாளா மாத்துறாங்க. இது எந்த வகையில நியாயமானது? இதுல கடந்த 2-3 வருஷத்துல பாத்தீங்க அப்படின்னா பிஜேபி ஆண்டுட்டு இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல இந்த கஸ்டடியல் டெத் அதிகமா நடந்திருக்கு. நீங்க மகாராஷ்டிரா எடுத்துக்கங்க, 2019-20 இருந்து 2021-22 ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. 2019 3 கொலை நடந்திருக்கு. இப்ப 2021-22 30 கொலை மகாராஷ்டிராவில் நடந்திருக்கு. போலீஸ்காரங்களால தடுப்பு காவல் வச்சு அடிச்சு கொலை பண்ணப்பட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாம குஜராத் எடுத்துக்கங்க, 12லிருந்து 24 அதிகமா இருக்கு. அதே மாதிரி கர்நாடகாவை எடுத்துக்கங்க, 4லிருந்து 8 கொலையா மாறி இருக்கு. அதே மாதிரி உத்தரப்பிரதேசம் எடுத்துக்கங்க, 2019 3 கொலை இருந்துச்சு, 2021-22 8 கொலையா இருக்கு. அப்போ இந்தியாவில் இந்த போலீஸ்காரங்களால தடுப்பு காவல்ல வச்சு அடிச்சு கொலை பண்ணக்கூடியவங்களா இருக்கட்டும், இல்ல டார்ச்சர் பண்ணக்கூடியவங்களா இருக்கட்டும், இது மிக மிக அதிகம். இப்ப நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா கொலை பண்ணது எண்ணிக்கை தான், டார்ச்சர் பண்ணது எக்கச்சக்கமா இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்துக்காக பிடிச்சிட்டு வந்து உட்கார வச்சு அடிச்சு அவங்களை வந்து எழுதி வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நார்மலா நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயம். இது குறித்து பார்த்தீங்கன்னா சமீப காலங்களில் பல படங்களே வந்துச்சு. நீங்க வந்து விசாரணை படமா இருக்கட்டும், ஜெய்பீம் படமா இருக்கட்டும், எந்த குற்றமே செய்யாத அப்பாவிகளை பிடிச்சிட்டு வந்து போலீஸ் அடிச்சு எழுதி வாங்கி அவங்களை குற்றவாளியா சித்தரிக்கிறதுக்கு பல வேலைகள் நடந்துட்டு இருக்கு. இது எல்லாமே போலீஸுடைய தடுப்பு காவல்ல தான் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ போலீஸுக்கு 15 நாள் கொடுத்ததுக்கே இந்த நிலைமை, இந்த 90 நாள் டென்னியருக்குள்ள எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க அப்படின்னா என்ன நடக்குன்னு நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. ஒரு பொறுப்புள்ள அரசாங்கம் என்ன பண்ணணும் அப்படின்னா, காவல்துறைக்கு இது மாதிரியான கட்டுக்கடங்காத அதிகாரங்களை கொடுக்க கூடாது. இப்போ அது மிஸ்யூஸ் பண்ணப்படும் அப்படின்னு தான் பல சமூக செயல்பாட்டாளர்கள் தொடர்ச்சியா கடந்த 2 நாளா 3 நாளா பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனா இது குறித்தெல்லாம் எதுவுமே பேசாம அமித்ஷா வந்து பாராளுமன்றத்தில் இந்த சட்டத்தை வந்து நிறைவேற்றும் போது என்ன சொல்றாரு அப்படின்னா, நிறைய பேர் வந்து கைதாகும் போது உடம்பு சரியில்லைன்னு போய் ஹாஸ்பிட்டல் உட்காந்துக்கிறாங்க, அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த விசாரணை நாட்களுடைய கால அளவு 90 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்தியாவில் கைது பண்ணப்படும் போது உடம்பு சரியில்லைன்னு போய் ஹாஸ்பிட்டல் உட்கார்றது யாரு? பெரிய அரசியல்வாதிகளும் மிகப்பெரிய முதலாளிகளும் தான் போய் உட்கார்றாங்க. சாதாரண எளிய குடிமகன், ஏழை குடிமகன் யாருமே வந்து போலீஸ் கைது பண்ணும்போது எனக்கு உடம்பு சரியில்லைன்னு போய் இது வரைக்கும் ஹாஸ்பிட்டலில் உட்கார்ந்தது கிடையாது. யாரோ 4 அரசியல்வாதி செய்யறதையும், யாரோ 4 பெருமுதலாளிகள் தங்கள் பண்ண குற்றத்திலிருந்து தப்பிக்கிறதுக்காக செய்யற நாடகத்தை மனசுல வச்சுட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய சாதாரண குடிமக்களை வந்து பலி கொடுக்கிற மாதிரி தான் இந்த சட்டத்தை வந்து நிறைவேற்றிருக்காங்க. இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னா, இந்த புதிய சட்டத்துல கிளாஸ் 43 உட்பிரிவு 3ல இந்தியாவில் இதுவரைக்கும் தடுத்து வைக்கப்பட்டிருந்த
கை விலங்கு இருக்கு பார்த்தீங்களா, அந்த கை விலங்கை திருப்பியும் கொண்டு வர்றாங்க. யாராவது ஒருத்தங்களை குற்றவாளி அப்படின்னு கைது செய்யப்படும் போது அவங்கள பொது இடத்துல இருந்து தான் கூட்டு வருவாங்க, பொது இடத்துல தான் கோர்ட்டில் கொண்டு நிற்க வைப்பாங்க. இது மாதிரியான பொது இடங்கள்ல ஒருத்தர் வந்து கையிலையோ காலிலையோ செயின் போட்டு கூட்டு போறது அப்படிங்கிறது ரொம்ப 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 தப்பானது. இது மனிதாபிமானமற்ற செயல் அப்படின்னு உச்சநீதிமன்றமே சொல்லியிருக்கு. எப்ப சொல்லியிருக்காங்க அப்படின்னா 1980 பிரேம் சங்கர் சுக்லா வெர்சஸ் டெல்லி அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு வழக்குல தீர்ப்பா கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த கைவிலங்கு போடுறது குறித்து நிறைய கைட்லைன்ஸும் உச்சநீதிமன்றமே கொடுத்திருக்கு. ஆனா இவங்க இப்ப கொண்டு வந்து நிறைவேற்றின புதிய சட்டத்துல கிளாஸ் 43 உட்பிரிவு 3ல போலீஸ்காரங்க நினைச்சாங்க அப்படின்னா யாருக்கு வேணாலும் கைவிலங்கு போடலாம் அப்படிங்கிற சட்டத்தை நிறைவேற்றிருக்காங்க. இது குறித்து பாத்தீங்கன்னா பாராளுமன்றத்தில் ஸ்டாண்டிங் கமிட்டியில பல விவாதங்கள் நடந்து இந்த எக்கனாமிக் அஃபெண்டர்ஸ் சொல்றாங்க இல்லையா, பொருளாதார குற்றங்கள் செஞ்சவங்களை கைது பண்றாங்க இல்லையா, அவங்களுக்கு மட்டும் விலங்கு போட வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த பாராளுமன்றத்தில் சொல்லி அது மட்டும் நீக்கப்பட்டிருக்கு. இதே நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. இந்தியாவில் மிகப்பெரிய பொருளாதார குற்றங்களை செய்யறது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா பெரும் முதலாளிகள், பங்குச்சந்தையில் ஊழல் பண்ணக்கூடியவங்க, மிகப்பெரிய அரசியல்வாதிகள், இவங்க தான். இவங்களுக்கு விலங்கு போடக்கூடாது, இவங்களை விலங்கு போடாம தான் கூட்டு வரணும் கோர்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி ஸ்டாண்டிங் கமிட்டி ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்குது. அப்ப சாதாரண எளிய குடிமகன் ஏதாவது ஒரு வழக்கில் மாட்டினா அவனை சங்கிலியில கட்டி இழுத்துட்டு வரலாம். இது மட்டும் இல்லாம அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் இருக்கு இல்லையா, அதன் மீது மாற்று கருத்து வைக்கக்கூடிய நபர்கள், அரசியல் செயல்பாட்டாளர்கள், இவங்களை கைது பண்ணி கோர்ட்டு கூட்டு வரும்போது கைவிலங்கு போட்டு கூட்டு வரலாம் அப்படின்னு தான் அந்த சட்டம் சொல்ல வருது. இதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. மக்களுக்காக நாட்டுக்காக போராடக்கூடிய ஒரு போராளிகள், சமூக செயல்பாட்டாளர்கள், எதிர்க்கட்சியை சார்ந்தவங்க, இடதுசாரி இயக்கத்தை சார்ந்தவங்க, சாமானிய மக்களுக்காக உழைக்கிற மக்களுக்காக தொடர்ச்சியா போராடக்கூடிய இவங்க ஏதாவது போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க, இவங்க மேல வழக்கு போடப்பட்டு விலங்கு போட்டு அவங்களை வந்து கோர்ட்டுக்கோ இல்லை பொது இடத்துக்கோ இழுத்துட்டு வர்றது அப்படிங்கிறது எந்த வகையில நியாயமான ஒரு செயல்? மக்களுக்காக உழைக்கக்கூடியவங்களை பொது வெளியில அவமானப்படுத்துறதும் அவங்கள சாமானிய மக்கள்கிட்ட இருந்து அந்நியப்படுத்துறதுக்காகவே இது மாதிரியான விலங்குகள் எல்லாம் பயன்படுத்தப்படுது. கடந்த 3-4 வருஷத்துல குடியுரிமை சட்டத்துக்கு எதிராக போராடின நிறைய மாணவர்கள் கைதாயிருக்காங்க. இப்போ அந்த மாணவர்களை வந்து இது மாதிரி ஹேண்ட் கஃப் போட்டு கூட்டு வந்தா அது இந்த சமூகத்தில் என்ன விளைவை ஏற்படுத்தும்? அவங்களாம் கல்லூரியில் படிச்சுட்டு கூடிய மாணவர்கள் அரசு கொண்டு வரக்கூடிய ஒரு புதிய சட்டத்தை எதிர்த்து அவங்க போராடுறாங்க, ஜனநாயக வழியில போராடுறாங்க. அப்படிப்பட்டவங்க மேல ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி அவங்களுக்கு கைவிலங்கு போட்டா அவங்களுடைய எதிர்காலம் என்ன ஆகும்? சமூகத்தில் அவங்க என்னவா பார்க்கப்படுவாங்க? அது மாதிரி கைவிலங்கு போட்டு அவங்க கோர்ட்டுக்கு வரும்போது அவங்கள போட்டோ எடுத்து அதை ஃபேஸ்புக்லயோ சோசியல் மீடியாலேயோ பரப்பும் போதோ இல்லை பத்திரிகையில போடும்போது அவங்களுடைய எதிர்கால வாழ்க்கையும் அவங்களுடைய குடும்பம், உறவினர்கள் எல்லாருமே எவ்வளவு சங்கடப்படுவாங்க, எவ்வளவு அவமானப்படுவாங்க அப்படிங்கிறது குறித்து எந்த விதமான அக்கறையுமே இல்லாம இந்த ஹேண்ட் கப்ஸை வந்து கொண்டு வர்றாங்க. ஆனா கேட்டா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, மிக மோசமான குற்றவாளி, ஏதாவது உயிர் சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய மோசமான குற்றவாளிகளுக்கு தான் நாங்கள் இதை போடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நடைமுறையில் போலீஸ் இதைத்தான் செய்யுமா அப்படின்னா செய்யாது. ஆளுங்கட்சி எதிர்க்கக்கூடிய சாமானிய ஆட்களை வந்து மிரட்டுறதுக்காகவே, அவமானப்படுத்துறதுக்காகவே, அவங்கள சமூகத்திலிருந்து அந்நியப்படுத்தி காமிக்கிறதுக்காகவே கூட இது மாதிரியான ஹேண்ட் கப்ஸ் வந்து பயன்படுத்தப்படும். இது மட்டும் இல்லாமல் இயல்பா வரக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு மனிதனை சங்கிலி போட்டு கட்டி வைக்கிறது அப்படிங்கிறது அடிப்படையான ஒரு மனிதாபிமானமற்ற செயல். ஒரு விலங்கை கூட சங்கிலி போட்டு கட்டக்கூடாது அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா ஒரு உயிர்நேயமா இருக்கு. ஆனால் இது மாதிரியான ஒரு சூழ்நிலையில ஒரு மனுஷனை சங்கிலி போட்டு கட்டி இழுத்துட்டு வரலாம் அப்படிங்கிறது எந்த வகையில் நியாயம்? ஒரு காலத்தில் அடிமை சமூகமாக இருந்த சாமானிய மக்களை தான் இது மாதிரியான ஆதிக்க வர்க்கங்கள் வந்து கைவிலங்கு போட்டு சங்கிலிகள் காலில் போட்டு இழுத்துட்டு வந்தாங்க. ஐரோப்பா அமெரிக்காக்காரங்க ஆப்பிரிக்கா கண்டத்தில் போய் லட்சக்கணக்கான அடிமைகளை வந்து இதே மாதிரி தான் சங்கிலி போட்டு கட்டி அவங்க நாட்டுக்கு இழுத்துட்டு வந்தாங்க. பிறகு உலகம் முழுக்க பரவன இந்த ஏகாதிபத்திய சக்திகள் 3ஆம் உலகங்கள் இருக்கக்கூடிய சாமானிய மக்களை ஒடுக்கிறதுக்காகவே, போராடுறவங்களை ஒடுக்கிறதுக்காகவே, அவங்கள சுரண்டுறதுக்காகவே இது மாதிரியான சங்கிலிகளை பயன்படுத்தினாங்க. இவ்வளவு மோசமான இந்த சங்கிலிகளை, இந்த ஹேண்ட் கப்ஸை, இந்த கைவிலங்குகளை முழுசா தடை பண்ணணும் அப்படின்னு பல காலமா பல பேர் போராடிட்டு இருக்காங்க. அதனுடைய ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, சமீப காலத்தில் இது மாதிரி கைவிலங்கு வந்து இல்லை. ஆனா திருப்பியும் 2023ல் இது மாதிரியான ஒரு சட்டத்தை வந்து இவங்க நிறைவேற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாம போலீஸ்காரங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய இன்னொரு கற்றற்ற அதிகாரம் என்ன அப்படின்னா, ஒருத்தரை கைது பண்ணி ஸ்டேஷனுக்கு கொண்டு வர்றாங்க அப்படின்னா போலீஸ்காரங்க இனிமேல் நினைச்சாலே அவங்க குறித்தான எல்லா டேட்டாஸையும் எடுக்க முடியும். அவங்களுடைய கைரேகை, கால் ரேகையிலிருந்து அவங்களோட கண்ணோட ரெட்டினா இருக்கு பார்த்தீங்களா, அதா இருக்கட்டும், இல்லை அவங்களுடைய டிஎன்ஏவை டெஸ்ட் பண்ணி எடுத்து வைக்கிறதா இருக்கட்டும், கையெழுத்து மாதிரிகள் எடுத்து வைக்கிறதா இருக்கட்டும், இது மாதிரி பல விஷயங்கள் ஒருத்தரை குற்றவாளின்னு முடிவாகிறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் எடுத்து பத்திரப்படுத்தி சேகரித்து டெல்லியில் இருக்கக்கூடிய NCRBக்கு அனுப்புவாங்களாம். அதாவது நேஷனல் கிரைம் பியூரோ இருக்காங்க இல்லையா, அங்கே கொண்டு பாதுகாப்பாக வச்சிருவாங்களாம். அதாவது ஒரு தடவை ஏதாவது ஒரு விஷயத்துக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டாலே ஒரு சாமானிய குடிமகனுடைய எல்லா அடையாளங்களும் ஒட்டுமொத்தமாக எடுத்து வைக்கப்படும் அப்படிங்கிறது எந்த வகையில் நியாயம்? ஒரு சில வழக்குகள் பார்த்தீங்கன்னா பல வருஷங்கள் நடந்து அவர் நிரபராதின்னு சொல்லி அவங்க மேலே எந்த குற்றமே இல்லாமல் விடுதலையாக இருக்காங்க. அது மாதிரி நிறைய பேர் வந்து விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க. அது மாதிரியான சூழ்நிலைகளை வந்து கன்சிடரே பண்ணாமல்
ஒருத்தரை கைது பண்ணி கொண்டு போகும்போதே போலீஸ் நினைச்சிருச்சு அப்படின்னா அவங்க குறித்து எல்லா டேட்டாஸையும் எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறது எந்த வகையில் நியாயம்? அப்போ ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு குற்றங்கள் நடக்கும்போது அந்த குற்றத்தோட ஏற்கனவே கைதானவங்களுடைய எல்லா டேட்டாஸையும் மிக்ஸ் பண்ணி மேட்ச் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு குடிமகனை வந்து தொடர்ச்சியாக ஒரு கிரிமினலாகவே பார்க்கக்கூடிய பார்வையை தான் ஏற்படுத்தும். இது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா, ஏற்கனவே ஆதார் அட்டையில் எடுத்தக்கூடிய பயோமெட்ரிக் இருக்கு பார்த்தீங்களா, இந்த பயோமெட்ரிக்கே பாதுகாப்பாக இல்லை, இதையே குளோன் பண்ணி பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு மத்திய அரசாங்கமே சொல்லுது. கடந்த பிப்ரவரி 21, 2023 மத்திய அரசாங்கத்தினுடைய இந்தியன் சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் சென்டர் அப்படிங்கிற அமைப்பு எல்லா மாநிலத்துக்கும் கடிதம் எழுதுறாங்க. அதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆதாரில் நாம வச்ச தம்பு இம்ப்ரெஷனாக இருக்கட்டும், நம்மளை பற்றியான தகவல்கள் இருக்கு பார்த்தீங்களா, இது எல்லாமே குளோன் பண்ணப்படுது அப்படின்னு மத்திய அரசாங்கம் கடிதத்தின் மூலமாகவே தெரிவிக்குது. அப்போ இயல்பாக நமக்கு வரக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, ஒருத்தனை குற்றவாளின்னு பிடிச்சிட்டு போய் அவனுடைய டிஎன்ஏலிருந்து கைரேகை, கால்ரேகை, கண்ணு வரைக்கும் எல்லா விஷயத்தையும் எடுத்து வச்சா அது உண்மையிலேயே பத்திரமா இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்திருக்கு. ஏன் அது எதிர்காலத்தில் தவறா பயன்படுத்தப்படாது? அதுக்கு ஏதாவது உத்தரவாதம் இருக்கா அப்படின்னு நம்ம முன்னாடி ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கு. அப்போ இது மாதிரியான சட்டங்கள் வந்து போலீஸ்காரங்களுக்கு ஒரு கட்டற்ற அதிகாரத்தை வந்து முழுசா கொடுத்துருக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சாமானிய குடிமகனையும் பாதிக்கக்கூடிய மிக முக்கியமான சட்டம். இந்த சட்டத்தை தான் பார்த்தீங்கன்னா முந்தானத்து பாராளுமன்றத்தில் எல்லா எம்பியும் சஸ்பெண்ட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிட்டு பிஜேபி எம்பியை மட்டும் கூட வச்சுட்டு இந்த சட்டத்தை நிறைவேற்றிட்டாங்க. இது உண்மையிலேயே வந்து இந்திய ஜனநாயகத்தையே ஒரு கேள்விக்குறியாக்கின ஒரு விஷயம் தான். இது மாதிரியான மிக முக்கியமான சட்டங்களை வந்து எப்படி இவங்க வந்து தன்னிச்சையாக கொண்டு வந்தாங்க? முதல்ல இப்படிப்பட்ட சட்டங்கள் கொண்டு வரும்போது இது மக்கள்கிட்ட வந்து முன்னாடி வச்சு இது விவாதிக்கப்படணும். அது மட்டும் இல்லாமல் பாராளுமன்ற ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு இன்னும் காலங்கள் கொடுக்கப்படணும். 1 வருஷம் 2 வருஷம் உட்காந்து ஸ்டாண்டிங் கமிட்டி முழுசாக ஆய்வு பண்ணி இதில் என்ன பாதகங்கள் இருக்குது அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக களைஞ்சதுக்கு பிறகுதான் அந்த சட்டங்கள் நிறைவேற்றப்படணும். கேள்வி கேட்கக்கூடிய 146 எம்பிக்களை வந்து சஸ்பெண்ட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிட்டு இவ்வளவு அவசரமாக ஏன் வந்து மோடி அரசாங்கம் இந்த சட்டத்தை கொண்டு வந்துச்சு? இதனோடாக போலீஸுக்கு இது மாதிரி கட்டற்ற அதிகாரங்கள் கொடுத்து மிக மோசமாக பாதிக்கப்பட போகிறது யார் அப்படின்னா, எளிய சாதாரண உழைக்கிற குடிமக்கள் தான். இது ஒரு சாதாரண குடிமகனாக இருக்கக்கூடிய சிம்பிளான கேள்வி என்ன அப்படின்னா, போலீஸ்காரங்களுக்கு இவ்வளவு கட்டற்ற அதிகாரத்தை இந்த புதிய சட்டம் கொடுத்துருக்கு. ஆனால் போலீஸ்காரங்களுக்கு இந்தந்த அக்கௌண்டபிலிட்டி எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ரெஸ்பான்சிபிலிட்டியை, ரூல்ஸை, ரெகுலேஷனை, கைட்லைன்ஸை இல்லை புதிய சட்டங்களை இந்த அரசாங்கம் கொண்டு வந்திருக்கானா? இல்லை. அதிகாரங்கள் கட்டட்டு கொடுக்கப்பட்டிருக்கு, ஆனால் அக்கௌண்டபிலிட்டி இல்லை. ஒரு குழு கையில் ஒரு அதிகாரங்கள் கொடுக்கப்படும் போது அந்த குழு அந்த அதிகாரத்துக்கான அக்கௌண்டபிலிட்டி கையில் எடுக்கணும். அது குறித்தான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃப்ரேம் பண்ணணும். இது எதுவுமே பண்ணாம போலீஸுக்கு இது மாதிரி கட்டற்ற அதிகாரங்கள் கொடுத்து மிக மோசமாக பாதிக்கப்பட போகிறது யார் அப்படின்னா, எளிய சாதாரண உழைக்கிற குடிமக்கள் தான்.